ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம நிலாவை ஒரு வழியா சோழன் இருந்துட்டு அவங்களோட வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்பாடா, இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி நிலா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும், நிம்மதியாக இருக்கிற வீட்டை விட்டுட்டு அன்னைக்கு எதுக்காக வீட்டை விட்டு வெளியே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சேரை நேர்ந்துட்டு நிலாவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீ வந்ததுக்கு அப்புறமா தான்ப்பா இந்த வீடாகவே மாறப்போகுது. அது மட்டும் இல்லை, டே சோழா, இப்போ எதுக்கடா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? ஏதோ பெற்றவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நிலாவும் அவங்களோட ஆசைப்பட்டு கிளம்பிடுச்சு. நிலா என்னென்ன ஆசைப்பட்டான போச்சு, அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, அதனால தான் நிலாவும் கிளம்பி போயிருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரியே அவங்க பிளான் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழன் சொல்கிறதும் உண்மைதானே, அவங்க பேசுகிற பேச்சில் நான் மயங்கி போயிட்டேன்னு. ஆனால் இப்போ அங்கே போனதுக்கு அப்புறமா அவங்களோட தோரணை எல்லாமே மாறி போச்சுன்னு எப்படியெல்லாம் பேசினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா, இனிமேல் யாருனாலையும் வரட்டுமா, என் மருமகை இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க விட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அங்கே ஆறு நடித்தது யார் யாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இதோ இருக்காரே, இவர் தான் அந்த இடத்துல ஆர்ன் அடித்தவரே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அங்கிள், நீங்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா? எங்கள் அப்பா பேசாமல் சாவியாவது அங்கே வச்சுருப்பாரு, மொத்தத்தையும் தூக்கி அவரோட ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.